ஜூலை 22, 23, 24 ஆகிய 3 நாட்களும் உலக கொங்கு தமிழர் மாநாடு மலேசியா கோலாலம்பூரிலே நடக்கின்றது. அந்த மாநாட்டிலே அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் உட்பட 10 நாடுகளை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். அந்த மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக எல்லா நாடுகளையும் சார்ந்த தொழில்துறையினர் கலந்து கொள்ளுகின்ற கருத்தரங்கம் நடக்கின்றது. அதன் மூலமாக தமிழகத்தின் மேற்கு பகுதியான கொங்கு மண்டலத்திலிருந்து உலகம் பூராவும் எல்லா நாடுகளிலும் தொழில் செய்கின்றவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுகிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றோம். இப்படிப்பட்ட முயற்சி தமிழகத்திற்காக முதல் முறையாக வேறு நாட்டிலே நடக்கிறது என்று நினைக்கின்றோம். அந்த மாநாட்டினுடைய சிறப்பு விருந்தினராக மலேசியாவினுடைய பிரதமர் கலந்து கொள்ளுகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வருகிற ஜூலை 22, 23, 24 ஆகிய 3 நாட்களும் மலேசியா கோலாலம்பூரில் உலக கொங்கு தமிழர் மாநாடு நடத்தப்படுகின்றது. உலகத்திலேயே மலேசியாவில் இருக்கிற கொங்கு தமிழர் சங்கம்தான் பழமையானது. அங்கிருக்கிற சங்கம் மலேசிய நாமக்கல் நலன் அபிவிருத்தி சங்கம் என்ற பெயரில் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கப்பட்டது. 60வது ஆண்டு விழா கோலாலம்பூரிலே நடக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் உலக கொங்கு தமிழர் மாநாடாக அதை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, துபாய், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் போன்ற அனைத்து நாடுகளிலுமிருந்தும் தமிழகத்தினுடைய மேற்கு பகுதியான கொங்கு மண்டலத்திலிருந்து சென்று அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளுகிறார்கள். தமிழகத்திலிருந்து மட்டும் 2000 பேர் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கின்றோம். மொத்தம் இந்த மாநாட்டிலே 15,000 பேர் அங்கே கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை கோலாலம்பூரிலே செய்து வருகின்றோம். 22ஆம் தேதி வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைகின்ற ஒரு நிகழ்வும், 23ஆம் தேதி முக்கியமான மாநாட்டு நாளாக கோலாலம்பூரில் நெகரா என்ற ஸ்டேடியத்திலே நடக்கின்றது. மலேசியாவினுடைய பிரதம மந்திரி சிறப்பு விருந்தினராக அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளுகின்றார். மாநாட்டு தினத்தன்று கொங்கு மண்டலத்திலிருந்து செல்லுகின்ற கலைஞர்களுடைய கலை நிகழ்ச்சிகளும், எல்லா நாடுகளிலிருந்தும் வருபவர்கள் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற பேச்சுக்களும் இடம்பெறும். மலேசியாவினுடைய பிரதம மந்திரி சிறப்பான ஒரு உரையை
அங்கே நிகழ்த்த இருக்கின்றார். இதுவரை இப்படி ஒரு மாநாடு இவ்வளவு பேர் கலந்து கொள்ளுகின்ற ஒரு மாநாடு மலேசியாவிலே நடத்தப்பட்டது கிடையாது. இந்த மாநாட்டிற்கு பிறகு அங்கே வாழுகின்ற தமிழர்களுக்கு மலேசிய நாட்டினுடைய அரசு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது. 24ஆம் தேதி காலை முதல் மாலை வரை அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருக்கின்ற தொழில்துறையினர் சந்திக்கின்ற அந்த கலந்தாய்வு நடக்கின்றது. 24ஆம் தேதி நிகழ்வை மலேசியாவினுடைய தொழில் அமைச்சகம் முன்னின்று நடத்துகின்றது. தமிழகத்தின் மேற்கு பகுதியான கொங்கு மண்டலத்திலிருந்து உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது புதிதாக தொழிலை தொடங்க விரும்புபவர்கள் 500 பேர் அந்த தொழில்துறை கருத்தரங்கத்திலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் தமிழகத்தினுடைய மேற்கு பகுதிக்கு தொழில்துறை முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வாய்ப்பாக அமையும். மலேசியாவிலும் மற்ற நாடுகளிலும் வாழுபவர்கள் தங்களுடைய முதலீடுகளை தமிழகத்திலே செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த மாநாட்டை அமைத்திருக்கின்றோம். அதேபோல அத்தனை நாடுகளிலும் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி அறிமுகம் இல்லாமல் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு தங்களுடைய வியாபாரத்தை தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதிக்கான வாய்ப்புகள் இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக பயன் தர இருக்கின்றது. இங்கே பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் உலக நாடுகளிலே அந்த பொருட்களை விநியோகம் செய்வதற்கு தங்களுக்கு தெரிந்தவர்களை நியமிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படும். அதேபோல மற்ற நாடுகளிலே உற்பத்தி செய்பவர்கள் இங்கிருந்து மாநாட்டிற்கு சென்று கலந்து கொள்ளுபவர்கள் மூலமாக இந்தியாவிலே அதை விநியோகம் செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதுதான் இன்றைய தேவை என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏதோ மாநாடு என்றால் கலை நிகழ்ச்சிகளோடு பண்பாட்டோடு அது நின்றுவிடக்கூடாது. எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடியதாக இந்த மாநாடு இருக்க வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் கடந்த ஓராண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலே அவர்களை எல்லாம் அழைப்பதற்காக ஒரு கூட்டத்தை நியூஜெர்சி நகரத்திலே சென்ற ஆண்டே போட்டிருக்கின்றோம். அதேபோல கனடாவிலே டொரண்டோவிலே அந்த அழைப்பதற்கான அந்த கூட்டத்தை போட்டிருக்கின்றோம். மே மாதத்திலே லண்டனிலே ஒரு கூட்டத்தை போட்டு அங்கிருப்பவர்களை அழைத்திருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் நேரடியாக சென்று மாநாட்டினுடைய நோக்கத்தை எடுத்து சொல்லி அவர்களை அங்கே கலந்து கொள்ள வைத்திருக்கின்றோம். இது முதல் ஆண்டாக இந்த மாநாடு நடக்கின்றது. இதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் தொழில்துறையினர் சந்திப்பு ஏதாவது ஒரு நாட்டிலே ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கான திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம். கண்டிப்பாக அது தமிழகத்திற்கு ஒரு தொழில்துறையிலே முதலீடுகள் வருவதற்கும் நம்முடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் உபயோகமாக இருக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த மாநாட்டினுடைய பலன்
நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. நாள் நெருங்க நெருங்க பல நாடுகளிலுமிருந்தும் பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அறிந்தவர்களோடு தொழில் செய்வதற்கு விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக வருங்கால இளைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதாவது இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை தமிழகத்தில் இருக்கிற ஒரு இயக்கம் இதுவரைக்கும் நடத்தியதாக எனக்கு நினைவில்லை. உங்களுக்கு யாராவது நினைவு இருந்தால் சொல்லலாம்.